இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப குயிக்காக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அதாவது பி கியூன்னு 2 பேர் இருக்கிறாங்க. பி ஒரு வேலையை தனியாக செஞ்சு 20 நாள் செய்வார். அதே வேலையை கியூ 40 நாள் செய்வார். ஸோ 2 பேர் சேர்ந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை தொடங்குறாங்க. சில நாட்கள் கழிச்சு கியூ வெளியில் போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை பி மட்டும் தனியா 8 நாள் செஞ்சு முடிக்கிறாரு. ஸோ அப்ப தொடங்கியதுல இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ அந்த வேலையை விட்டு போயிருப்பாருன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது பி கியூ, பி எத்தனை நாள் செய்வார் அந்த வேலையை? 20 நாள் செய்வார் தனியா செஞ்சா. அதே மாதிரி கியூ 40 நாள் செய்வார். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க 40. ஸோ இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும் 2 டைம். அதே மாதிரி இந்த 40 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும் 1 டைம். ஸோ இது வந்து பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 1 அப்படிங்கிறது கியூ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ இப்போ பாருங்க, பி 8 நாள் வேலை செய்யறாரு. கடைசியா 8 நாள் வேலை செய்யறாருன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு. அப்ப 8 × 2 = 16. 16 வேலை பி மட்டும் தனியா செஞ்சு முடிச்சிருப்பாரு. மொத்த வேலை 40 வேலை. அப்ப 40ல் இந்த 16 போச்சுன்னா மீதி 24 வேலை. ஸோ இந்த 24 வேலையை தான் 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. அப்ப பி ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு, கியூ ஒரு நாளைக்கு 1 வேலை செய்யறாரு. ரெண்டையும் ஆட் பண்ணா 2 + 1 3 வேலை. 2 பேரும் சேர்ந்து 3 வேலை செய்வாங்க. அப்போ மொத்த வேலை 24 வேலை. அப்போ 24 × 3 அப்படியே கேன்சல் பண்ணா 8 × 24. அப்போ 2 பேரும் சேர்ந்து 8 நாள் ஒன்னா வேலை செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கியூ விட்டுட்டு வெளியில் போயிருக்காரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.